ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் விஜயா வந்து சொல்கிறாங்க, இனிமே என்னெல்லாம் யாருமே ஏமாற்ற முடியாது, நானும் ஏமாற மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் ஆன்ட்டி ஏற்கனவே ரோகிணி கிட்ட ஏமாந்து ஏமாந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது, அதான் இனிமேல் ஏமாற மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி பணக்கார மருமகளாக தான் எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு வாட்டி பொண்ணு பார்த்தாக்கா அந்த மருமகளுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டு பிடுங்கி வச்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. சிரித்து, விஜயா இங்கே வாயே, இங்கே வந்து உக்கார, நான் ஒன்று சொல்கிறேன். நீ இவ்வளோ நாள் பணக்கார இடம்னு பார்த்து பார்த்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது ஒரு ஏழை பொண்ணாக பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணு, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அந்த நேரம் பார்த்து பர்சு அண்ணா வராரு. ஏய் என்னடா அண்ணாமலை எப்படி இருக்க அப்படின்ட்டு. ஏய் வாடா வாடா பர்சு, எங்கடா போனேன், வாடா எப்பட்றா இருக்க அப்படின்றாரு. அதுக்கு வந்து பர்சு சொல்கிறாரு, ஏய் வழியில் சுந்தரத்தை பார்த்தேன்டா, அவன் வந்து அவங்க பேத்திக்கு வந்து காது குத்து வச்சுருக்கான், நான் சொன்னான், உன்னையும் கேட்டான்டா, உன்னையும் வந்துட சொல்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ சுந்தரம் அவன் எப்பட்றா இருக்கான், நல்லா இருக்கானா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாரு, அவனும் காலத்துக்கு கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியும் எடுத்துட்டான். என்ன பண்ணுறது, அவனுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல நேரம், நமக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. முத்து ரவி கிட்ட, ஏன்பா உங்களுக்கும் நான் காலத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் குடும்பத்துக்குள்ளே வாழறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ரவியும் முத்தும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா நாங்கள் குடும்பத்துக்குள்ளே தானேப்பா வாழ்க்கை நடத்திட்டுருக்கோம், இன்னும் என்னப்பா குடும்பத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஸோ அந்தந்த வயசில் குழந்த பிறந்தா தான் நல்லாயிருக்கும்ப்பா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போட்டுட்டிங்கன்னா பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் முத்து போயிட்டு மீனா கிட்ட பேசுகிறாரு. மீனா, அப்பா நம்ம குழந்த விஷயந்தான் பேசுகிறாரு மீனா, நம்ம வாழ்க்கையே இன்னும் வாழ ஆரம்பிக்கலை, அப்போ நம்ம அந்த குழந்தையினுடைய ஆசையை வந்து நம்ம இன்னும் அதை பற்றியே ஃபீல் பண்ணல மீனா, நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம குழந்த பெற்றுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, உங்கள் அம்மாவுக்கு உங்களையும் பிடிக்காது என்னையும் பிடிக்காது, உங்களை ஒரு பிள்ளையாவே ஏற்றுக்கல, ஏன்னா ஒரு மருமகளாகவே இன்னும் ஏற்றுக்கல, திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ ஒரு டிரைவரு நான் ஒரு பூக்காரின்னு, நம்மளும் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த ரூமு நமக்கு இருக்கும், உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எப்படியாவது உங்கள் அம்மா சண்டை போட்டு இந்த ரூமை பிடுங்கிடுவாங்க நம்ம கையிலேருந்து, அப்புறம் நம்ம என்னங்க பண்ணுவோம், அதனால் நம்ம உழைச்சி நல்லா முன்னுக்கு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ரவியும் போயிட்டு ஸ்ருதி கிட்ட கேட்குறாரு, ஏன் ஸ்ருதி, எனக்கு வந்து இவ்வளோ நாள் ஐடியா தோணாமலே போயிடுச்சு, இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு ஐடியாவே எனக்கு தோணுது அப்படின்றாரு. என்ன ரவி ரொம்ப உருக்கமாக பேசுகிறீங்க லைஃப்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம வந்து குழந்தை தள்ளி போடுற விஷயத்த வந்து நம்ம அப்படியே இருக்கிறோம், அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றோம் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, நான் இந்த விஷயத்தில் யோசித்த விஷயம் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன்னா அதே தான் இப்போவும் நினைக்கிறேன், நான் அதிலேருந்து மாற்றிக்கிறதுக்கு வேறு ஐடியாவே இல்லை ரவி அப்படின்னு ஒரு ஷாக்கு கொடுக்குறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக. அப்போ ரவி ஷாக்காக பார்க்குறாரு ஸ்ருதியை. அதில் அந்த இடத்துல கதையை முடிக்கிறாங்க இன்னைக்கு. நாளைக்கு மீண்டும் இந்த தொடரை பார்க்க காத்திருப்போம். ஆனால் இந்த ரவியும் மீனாவும் முத்துவும் இவங்க எல்லாருமே ஸ்ருதியும் எல்லாரும் இந்த வாழ்க்கையில் என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல. அவங்க வீட்டில் கல்யாணம் ஆகியும் இன்னும் அந்த குழந்தைய பற்றியே நினைக்காம இருக்காங்க. அடுத்த காலகட்டத்தில் வரும்போது அந்த குழந்தைக்கான ஏற்பாடுங்க அவங்க செய்வாங்களான்னு காத்திருப்போம் அதை பார்க்க. நன்றி, பாய்.